வணக்கம். இப்போ பிரசவமான பெண்களுக்கு மருந்து கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன், சாரி. அதாவது இப்போ எல்லாருமே நல்லெண்ணெயில் சாப்பிட்றது உடம்புக்கு ஆரோக்கியம். எள் எண்ணெய், சிங்கிலி ஆயில் அதில் சாப்பிட்றது நல்லது. ஆனால் இப்போல்லாம் எல்லாரும் பட்ஜெட்டை பார்த்துட்டு கோல்டு வின்னர், இந்த ரூபினியா ஏதாவது சத்தே இல்லாத எண்ணெய்களை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்கள குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பட்ஜெட் அதுதான். ஆனால் பிரசவான பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, வயசுக்கு வந்த பெண்களுக்கும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நல்ல எண்ணெயாக நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதாவது இதே நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அல்லது செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இதை சாப்பிடும் போதெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி மிளகுத்தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் உள்ள புண்கள் ஆறும், சூடு குறையும், பெண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. வயசுக்கு வந்த பெண்களுக்குமே செய்யுங்க. ஒரு 20 நாள் 30 நாள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி மிளகுத்தூள் போட்டு கொடுங்க. பிரசவான பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் செய்யணும். பூண்டு கொடுக்குறவங்க நல்லா மலைப்பூண்டா வாங்கி நல்லா குழம்பு வச்சு கொடுங்க. அடுத்து சப்போஸ் பால் ஊறுறதுக்கு கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டெய்லி காலையில் பாலில் ஒரு 10 பல் பூண்டை வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பனங்கள் கண்டு போட்டு அதை சாப்பிட சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா பால் சுரக்கும். நன்றி.